என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அரசியல் விமர்சக புலி தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் கரைத்து குடித்திருக்கின்ற அரசியல் புலி கைது செய்ய போவதாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி பொய்யான செய்தி வெளியிட்டதாக சவுக் சங்கர் மீதும் ஆதன் தமிழ் மாதேஷ் மீதும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கின் விசாரணை எக்மோர் நீதிமன்றத்தில் நடந்த நிலையில எக்மோர் நீதிமன்றம் கடந்த 29ஆம் தேதி சவுக் சங்கருக்கும் மாதேஷுக்கும் வருகின்ற 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கு. வருகின்ற 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பி சவுக் சங்கருக்கும் மாதேஷுக்கும். ஆனா இந்த ஜி ஸ்கொயர் விவகாரத்துல சவுக் சங்கர் கைது செய்யப்படுவது உறுதி அப்படின்னு சொல்றாங்க பரவலா. நிறைய செய்தி சேனல்கள் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா சவுக் சங்கர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடமிருந்து ஏதோ ஒரு தொகையை பெறுவதற்காக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது அவதூறாக பொய்யான செய்தியை வெளியிட்டு அவதூறு பரப்பியதாக ஜி ஸ்கொயர் நிறுவனம் நீதிமன்றத்தை நாடியது. ஆனால் நீதிமன்றத்துல ஜி ஸ்கொயர் தரப்புல வாதாடிய வழக்குரைஞர்கள் சவுக் சங்கரும் ஆதன் தமிழ் மாதேஷம் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது பொய்யான செய்தியை வெளியிட்டு ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்குரைஞர்கள் வாதாடி இருக்காங்க. இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர்கள் சவுக் சங்கருக்கும் ஆதன் தமிழ் மாதேஷுக்கும் வருகின்ற 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்மன் சவுக் சங்கருக்கு கிடைத்த பிறகு புதிதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் சவுக் சங்கர். அது என்ன அப்படின்னா, குறைந்தது 500 நாட்களுக்கும் மேலாக பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் அங்க தொடர் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுடைய நிலங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. சவுக் சங்கர் என்ன பண்றாருன்னா, அப்படியே கோர்ட்ல இருந்து நமக்கு சம்மன் வந்திருக்கு, இந்த வழக்குல நம்ம நீதி அரசர்கிட்ட நல்லா சிக்கிட்டோம்னு சவுக் சங்கருக்கே தெரிஞ்சு போச்சு. எப்படியும் நம்மள நீதிமன்றத்திலே கைது செய்து விடுவார்கள் என்று சவுக் சங்கர் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்துல இதற்காக கைது பண்ண பிறகு நம்ம அவதூறு பரப்பியதாலதான் கைது ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏனோ மரியாதை எல்லாம் போயிடும் களத்துல அப்படின்னு சொல்லிட்டு சவுக் சங்கர் என்ன பண்றாருன்னா, பரந்தூர் விமான நிலையத்திற்கு விவசாயிகள் போராட்டத்துல போய் கலந்து கொண்டதுனாலதான் சவுக் சங்கரை கைது பண்ணாங்கன்னு அந்த கைதை திசை திருப்பி விட்டுலான்ட்டு பிளான் போட்டு சவுக் சங்கர் பரந்தூர் விமான நிலையத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த விவசாயிகளுடைய போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு அங்க போயிருக்காரு. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சவுக் சங்கருக்கு மட்டும்தான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு. ஆனால் சவுக் சங்கர் அவர் கூட கார்ல குறைந்தது 10 பேருக்கு மேல அழைத்து கொண்டு போனதாக சொல்லப்படுகிறது. அதனால சவுக் சங்கர் அங்க போய் இறங்கின உடனே காவல்துறை சவுக் சங்கரை அனுமதிக்க மறுக்குது. அப்போ காவல்துறைக்கும் சவுக் சங்கருக்கும் சில வாதங்கள் ஏற்படுது. பரந்தூர் விமான நிலையத்துல பரந்தூர் விமான நிலையத்திற்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த காலத்துல சவுக் சங்கருக்கும் காவல்துறைக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. இந்த வாக்குவாதத்தை அடிப்படையா வச்சு காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, சவுக் சங்கர் மீது 4 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சவுக் சங்கர் மேல எங்கன்னா ஒரு எவிடன்ஸ் சிக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா இப்ப இவரே வசமா வாலண்டரியா போய் மாட்டிக்கிட்டாரு சவுக் சங்கர். ஜி ஸ்கொயர் நிறுவனம் மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுக்கு சொந்தமானது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஜி ஸ்கொயர் நிறுவனம் 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும் அந்த 30,000 கோடி மு.க. ஸ்டாலினுடைய குடும்ப பணம் அப்படின்னு இவர் அவதூறு பரப்பினார் தான் அந்த செய்தி.
அந்த 30,000 கோடி வந்துட்டு ஸ்டாலினுடைய குடும்ப பணம். இந்த குடும்ப பணத்தை கொண்டு போய் ஜி ஸ்கொயர்ல போட்டு தான் இவங்க அந்த பிசினஸ பெருக்கி இருக்கிறாங்க. இது வந்துட்டு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த 2021க்கு பிறகுதான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே யாருது, எங்கிருந்து வந்தது, இதில் பங்குதாரர்கள் யாரு அப்படின்னு எல்லாம் சவுக்கு சங்கரம் மாதேஷம் ஆதன் தமிழ்ல ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு எங்களுடைய நிறுவனத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வழக்கே தொடர்ந்து இருக்காங்க நீதிமன்றத்துல. இந்த வழக்கில தான் வருகின்ற 2ஆம் தேதி வந்துட்டு எக்மோர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பி இருக்கிறது சவுக் சங்கருக்கு நீதிமன்றம். இதை திசை திருப்புவதற்கு இவர் பரந்தூருக்கு போய் அங்க ஒரு நாடகத்தை போட்டிருக்காரு சவுக் சங்கர். இப்போ பரந்தூர் போனதுனால அங்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் சவுக் சங்கருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்துல சவுக் சங்கர் மீது 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த 4 பிரிவுகளில் ஒன்று ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன 4 பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா, பிரிவு 147 கலவரம் செய்தல், 294 பி அவதூறு பரப்புதல், 506 கொலை மிரட்டல் விடுத்தல், 353 அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல். இப்படி 4 பிரிவுகளின் கீழே வந்துட்டு சவுக் சங்கர் மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறது சுங்கவார் சத்திரம் காவல்துறை. இந்த வழக்குகள்ல வந்துட்டு பிரிவு 506 கீழ் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கு கொலை மிரட்டல் விடுத்தல். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டால் அவர் வந்துட்டு ஜாமீனில் வெளிவர முடியாது என்று கூறப்படுகிறது. சவுக்கு சங்கர் வந்துட்டு தொடர்ந்து ஸ்டாலினுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி வருவதால சவுக்கு சங்கரை உள்ள சிறையில கொண்டு போய் வச்சுட்டா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு எப்பன்னு காத்து கொண்டிருந்தது. அதற்கான நேரம் சரியாக கிடைத்ததால சவுக்கு சங்கரை கொண்டு போய் கம்பிக்குள்ள வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறை. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு மு.க. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு செந்தில் பாலாஜி, பொன்முடி இவர்கள் மீதெல்லாம் வந்துட்டு பகிரங்கமாக அவர்கள் ஊழல் செய்த உண்மைகளை சவுக் சங்கர் அவர்கள் தொடர்ந்து பல காணொளிகள்ல பேசி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலை ஏற்படுத்தியவர். இதற்கு மேலேயே சவுக் சங்கரை விட்டு வச்சோம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை இவர் ஏற்படுத்தி விடுவார். அதனால இவரை தூக்கி உள்ள போடுங்கன்னு கட்டளை இட்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. சவுக் சங்கரை இந்த முறை தூக்கி போய் உள்ள போட்டா அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாடு அரசு வெளியே விடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்து வருவதால தொடர்ந்து சவுக் சங்கர் மீது தமிழ்நாடு அரசு கழுகு பார்வையை வைத்திருந்தது. இப்பொழுது வசமாக சவுக்கு சிக்கி இருக்கிறாரு. கொத்தி கொண்டு போய் உள்ள போட தயாராகிவிட்டது தமிழ்நாடு காவல்துறை. 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகும் பொழுது அங்கேயே அவரை கைது செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் தமிழ்நாடு காவல்துறை எடுத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தப்புவாரா சவுக்கு, காவல்துறையிடம் சிக்குவாரா சவுக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.